நகைச்சுவை நடிகர் போண்டாமணி உடல்நலக்குறைவால் சென்னையில் காலமானார். நமது செய்தியாளர் ஜானகிராமன் இணைப்பில் இருக்கிறார். ஜானகிராமன், வணக்கம். நகைச்சுவை நடிகர் போண்டாமணி காலமானார். எப்போது காலமானார்? உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு காலமானார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது, சொல்லுங்க. வணக்கம். தமிழ் சினிமாவில் தனது யதார்த்தமான நடிப்பால் பல்வேறு படங்களில் நடித்து மக்களிடம் பாராட்டை பெற்றவர் நகைச்சுவை நடிகர் போண்டாமணி. நகைச்சுவை நடிகரான இந்த போண்டாமணி இவர் நேற்று உடல் நலக்குறைவு காரணமாக நேற்று இரவு சென்னையில் காலமாகி இருக்கிறார். தமிழ் சினிமாவில் இலங்கை தமிழ் பேசி நடிக்கும் முக்கிய நடிகரில் ஒருவர் போண்டாமணி. இலங்கை தமிழரான இவர் கடந்த 1991 வெளியான பாக்யராஜின் பவுனு பவுனுடா என்ற படத்தின் மூலம் திரைத்துறையில் அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து பல படங்களில் காமெடி வேடங்களில் குறிப்பாக நடிகர் வடிவேலு உடன் ஏராளமான படங்களில் நடிக்கும் பிரபலமானவர் போண்டாமணி. இதில் மருதமலை, வின்னர், சுந்தரா டிராவல்ஸ், கண்ணும் கண்ணும், வேலாயுதம், ஜில்லா உள்ளிட்ட சுமார் 150க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த மக்களிடம் பாராட்டை பெற்றுள்ளார். வடிவேலுடன் இணைந்து இவர் நடித்த பல காமெடி படங்கள் முக்கியமாக பேசப்பட்டது. இவர் கடந்த பல மாதங்களாக உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு, அதாவது இவருக்கு 2 சிறுநீரகங்களும், அந்த கிட்னி என்று சொல்லக்கூடிய அந்த 2 சிறுநீரகங்களும் செயலிழந்து அதற்கான சிகிச்சை பெற்று வந்திருந்தார். அவருக்கு மருத்துவ செலவுகளுக்கு கூட உதவுவதற்கு யாரும் இல்லை என்று அவரது நண்பரும் சக நடிகருமான பெஞ்சமின் வீடியோ வெளியிட்டிருந்ததை தொடர்ந்து நடிகர்கள் விஜய் சேதுபதி, தனுஷ், வடிவேலு உள்ளிட்ட பலரும் அவருக்கு மருத்துவ உதவிகள் உள்ளிட்ட பல்வேறு உதவிகள் செய்திருந்தனர். அந்த வகையில் அந்த உதவிகளை பெற்று சிகிச்சை பெற்று வந்திருந்த நடிகர் போண்டாமணி பின்னர் உடல் நலம் தேடி சில படங்களில் நடித்து வருவதாகவும் சமீபத்தில் வீடியோ வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் சென்னை பல்லாவரம் பகுதியில் உள்ள தனது வீட்டில் நேற்று இரவு சுமார் 11 மணியளவில் போண்டாமணிக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு அந்த வகையில் நேற்று இரவு அவரை திடீர்னு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அவர் குடும்பத்தினர் அழைத்து சென்றனர். அப்போது செல்லும் வழியிலே அவர் போண்டாமணி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த 2 கிட்னியும் செயலிலிருந்து ஓமந்தூரார் மருத்துவமனையில் சமீபத்தில் அவர் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த நிலையில் நேற்று உடல்நலக் குறைவு காரணமாக நடிகர் போண்டாமணி சென்னையில் காலமாகி இருக்கிறார். பல படங்களில் தனது காமெடியால் மக்களை சிரிக்க வைத்த நடிகர் போண்டாமணி. நன்றி ஜானகிராமன், உங்க தகவல்களுக்கு நன்றி.